ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஷூயிங் மிஷின் காமன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது த்ரெட் கட்டிங் அண்ட் நீடில் பிரேக்கிங். த்ரெட் கட்டிங் ஆகுது அப்படின்னாக்கா உங்களுடைய ஊசி வந்து மொன்னையாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களோட நீடில் வந்து புது நீடலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டென்ஷன் டிஸ்கில் நூல் ரொம்ப டைட்டாக இருக்கா டென்ஷன் டிஸ்க்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாயிண்ட்டாக பண்ணுங்கள், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பண்ணுங்கள். ஒட்டுக்கா வந்து ரொம்ப லூஸாகவோ ரொம்ப டைட்டாகவோ பண்ண வேண்டாம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக பண்ணி தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல் வந்து கரெக்டாக கோத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். த்ரெட்டிங் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து நூல் கட் ஆகாது. த்ரெட்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு த்ரெட்டிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறம் த்ரெட்டிங் பண்ணும்போது அப்போ நூல் கட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பாபின்லேயும் உங்களுக்கு நூல் சிக்கியிருந்தாலும் நூல் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீடில் பாருங்கள். இந்த நீடில் வந்து உடையிறதுக்கு காரணம் இந்த நீடில் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக உள்ளே போகணும். அந்த ஹோல்ஸில் த்ரோட் பிளேட்டில் கரெக்டாக அந்த த்ரோட்டில் போகணும். அப்படி இல்லாமல் அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து உங்களோட நீடிலுக்கு பக்கமாக இந்த த்ரோட் பிளேட்டை மறைச்ச மாதிரி இருக்குது, இந்த ப்ரெஷர் ஃபுட் நல்லா ஃபிட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு நீடில் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமான துணி தைக்கும் போதும் உங்களுக்கு நீடில் உடையிறக்கும் நூல் கட்டாக இருக்கும். ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இந்த டென்ஷன் டிஸ்கில் ஏற்படுற டைட்னஸும் இருக்கலாம். ஸோ டென்ஷன் டிஸ்கை எப்போவுமே கரெக்டான ஒரு இழுவையில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாபினில் கரெக்டாக நூல் வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். பாபினில் ரொம்ப நிறையாவும் சுற்றக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வந்து மேலேயும் கீழேயும் மாதிரி ஏற்றி தாத்தியமாக சுற்றக்கூடாது. பாபினில் ஒரே சீராக இருக்கணும் நூல் சுற்றுறது. அதே மாதிரி பாபினில் நம்ம ஃபீட்பேக் வந்து கரெக்டாக இருக்கா, ஃபீட்பேக் உள்ள செட்டில் காட்டில் ஃபீட்பேக்கில் ஏதாவது தூசி இருக்கா, நூல் சிக்கியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதனால் லூப் விடுகிறதுக்கு நிறைய காரணங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணியில் மேல் தையல் லூப் விழுகுது அப்படின்னாக்கா நம்ம கீழே இருக்க இந்த பாபின் கேஸை எடுத்துகிட்டு பாபினில் நூல் கரெக்டாக இருக்கா, அது ஃபிட்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே லூப் விழுகுது தையலில் அப்படின்னா இந்த டென்ஷன் டிஸ்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். டென்ஷன் டிஸ்கை அட்ஜஸ்ட் பண்ணும் போது முன்னமே சொன்ன மாதிரி பாயிண்ட்டாக தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்தது மிஷின் வந்து சுற்றவே மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேலன்ஸ் வீலில் இருக்கிற இந்த நெட்டை கழட்டிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மிஷினோட ஹெட்டில் அந்த பேலன்ஸ் வீலு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நூல் எதனாச்சும் சிக்கியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல்ட் வந்து டைட்டாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. பெல்ட் அதோட இடத்துல இருக்கணும், அதாவது இங்கே இருக்கக்கூடாது. பாருங்கள், கீழே அந்த பெல்ட்டோட இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக பெல்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பெல்ட் வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக சுற்றுனா கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மிஷின் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் முற்றிலுமாக இலவசமாக தான். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி தரப்படும். அதாவது நான் எடுக்கிற பாடம் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்து அதை வந்து நோட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி அந்த ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிகிற டைமில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மேலும் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.